Hello viewers, welcome back to my channel TSA Fortune Builders. லாஸ்ட் சண்டே நான் போன லைவுக்கு பை வர்சஸ் ஹவுஸ் என்ற லைவுக்கு ஆதரவளித்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ இது வந்து நான் ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை அப்படியே டாக்குமெண்ட் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ன்றதை பார்த்தேன்னா ஒரு வீடியோவாக. ஸோ பையிங் வர்சஸ் ஹவுஸ் இதுதான் பெரிய ஒரு ப்ராப்ளமே. ஸோ பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ரெண்டிங். ஸோ ரெண்டிங் ஹவுஸ்ன்றது தெரியும் தானே, நீங்கள் ஓனர் இல்லை, ஆனால் ஓனருக்கு நீங்கள் பே பண்ணீங்க என்னத்துக்காக அங்கே நீங்கள் தங்குறதுக்காக. ஸோ இங்கே பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்ட் 2000 பெர் மந்த். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கிறது உங்களுக்கு பார்க்கணும்னா ஆல்மோஸ்ட் $120,000 பே பண்ணியிருப்பீங்க. இது எங்கே போயிட்டுது? உங்களோட வீட்டுக்கா இல்லை, யாரோ ஒரு ஓனருக்கு போயிட்டுது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தெரியும் தானே, ஒரு இயருக்கு 12 மாதம், ஸோ 5 வருஷத்துக்கு, ஸோ $120,000. இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் $120,000 பே பண்ணினாலும் அது உங்களோட வீடு இல்லை. அதுதான் யூ டோன்ட் ஓன் த ஹவுஸ். ஓன் த ஹவுஸ்ண்டா யூ டோன்ட், உங்களுக்கு அந்த வீடு இல்லை, அது உங்களோட வீடு இல்லை. ஸோ ரெண்ட் ஹவுஸுக்கு இருக்கிற நன்மை என்னென்னா, ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணுற மீனிங், உங்களுக்கு இந்த $2,000 per மந்த் கட்ட உங்களுக்கு இயலாதுண்டா, எங்கேயாவது $1,500க்கு தரும்போது டக்குனு ஈஸியாக மூவ் பண்ணலாம். அதே மாதிரி இதே $2,000 மந்த்துக்கு நீங்கள் இப்போ 1 bedroomல இருக்கிற நீங்கள் சம்டைம்ஸ் 2 bedroomக்கு மூவ் பண்ணலாம். ஸோ அதான் அந்த ஈஸி மூவ். சில நேரம் வேலை கிடச்சி இன்னொரு இடத்துக்கு போக வேண்டி வரலாம், அந்த விஷயங்களுக்காக நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நோ ரிப்பேர் காஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான ரிப்பேரும் இல்லை, நீங்கள் ரிப்பேர் எதுவுமே பண்ண தேவையில்லை, அது எல்லாமே வந்து அவங்களே பார்த்துக்கொள்வாங்க. அதே மாதிரி அப்ஃப்ரண்ட் மணினா என்னென்னு தெரியும் தானே உங்களுக்கு, அட்வான்ஸ் பே பண்ணணும், இல்லாட்டி செக்யூரிட்டி டெபாசிட். இங்கே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் என்று சொல்லுவாங்க. ஸோ $2,000 மந்த் பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் $3,500 per மந்த் வந்து நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட், அதாவது அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கணும். குட் இஃப் யூ மே ரீலோகேட் சூன். ஸோ வெளியாக நீங்கள் உங்களுக்கே தெரியும்டா, ஓகே ஒரு 5 இயர்ஸ் தான் இப்போ இருப்பேன், 2 இயர்ஸ் தான் இருப்பேன் இங்கே அப்படின்டா, ஸோ நீங்களும் வந்து ரெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இதை நீங்கள் ரெண்ட்டை தான் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன், நான் எல்லாத்தையும் சொல்லுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் உங்களை சூஸ் பண்ணுறது உங்களோட முடிவு. ஸோ அதே மாதிரி என்ன கெட்ட விஷயம், ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எவ்ரி இயர். வந்து இப்போ 2,000 பே பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து $2,060 பே பண்ணணும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 3% எவ்ரி இயர் உங்களோட ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஈக்விட்டி மை காட், ஓகே, ஈக்விட்டி. ஸோ ஈக்விட்டின்றது சொத்து, உங்களோட ஹோம் சொத்து நீங்கள் பில் பண்ணுற மீனிங் நீங்கள் வீடு கட்டையில், இப்போ நீங்கள் ஒரு மோர்கேஜோ ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட சொத்து அதுக்குள்ளே கொஞ்சம் டெவலப் ஆகி கொண்டு வரும். அடுத்த விஷயம், லேண்ட்லோட் மேக் மோர் டிசிஷன்ஸ். ஸோ இது என்னென்னா, உங்களோட லேண்ட்லோட், உங்களோட ஓனர், வீட்டுண்ட ஓனர், நீங்கள் எங்கே வாடகைக்கு இருக்கிறீங்களோ அவன் சொல்கிறபடி தான். நம்ம 10 பேருக்கு மேலே பார்ட்டிக்கு வரக்கூடாது, வீட்டில் உங்களை தவிர எக்ஸ்ட்ரா வேறு ஒரு ஆள் 1 மந்த்துக்கு மேலே இருக்கக்கூடாது, ஆணி அடிக்கக்கூடாது, நிறைய சொல்லுவாங்க. நிறைய ஒவ்வொரு இடத்தை பொறுத்த ஒவ்வொரு ரூல் சொல்லுவாங்க. நிறைய தண்ணி யூஸ் பண்ணாத, அது இதுன்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஸோ இது இவ்வளோ தான் வீட்டுக்கான கெட்ட விஷயம், வீடு ரெண்ட் பண்ணுறதுனால கிடைக்கிற தீமைகள். ஓகே, அடுத்த விஷயம் பார்ப்போம். பையிங் அ ஹவுஸ். கங்க்ராச்சுலேஷன், ஆல்ரெடி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே நேரம் பை பண்ண போகிறீங்கன்றாலும் கங்க்ராச்சுலேஷன். ஸோ யூ பை த ஹவுஸ் வித் மோர்கேஜ். வித் மோர்கேஜ்ன்றது நான் சும்மா போட்டேன், ஃபுல் கேஷ் இருக்கா, ஃபுல்லாகவே வேண்டலாம். ஸோ எப்படியும் அது உங்களோட டெசிஷன்ஸ், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்ப்போம். ஹவுஸ் ப்ரைஸ் வந்து உதாரணத்துக்கு 400,000. ஸோ இங்கே வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், அமெரிக்கா ஒரு கனடா பொறுத்த வரைக்கும் 20% நீங்கள் அட்லீஸ்ட் டவுன் பேமெண்ட் எடுக்கணும். டவுன் பேமெண்ட் மீனிங் உங்களோட வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஏர்லியாகவே அவ்வளோ லம்சமாக நீங்கள் கொடுக்கணும். பிறகு மிச்ச பேலன்ஸை வந்து நீங்கள் லோனுக்கு, ஹவுசிங் லோன் மாதிரி, அதான் நீங்கள் மோர்கேஜ்னுவாங்க. ஸோ ஹவுசிங் லோன் மாதிரி நீங்கள் போட வேண்டி வரும். இப்போ பார்ப்போம், எல்லார்ட்டையும் 20% இருக்குமா? இப்போ பாருங்க, இந்த ஹவுஸுக்கு வந்து 400,000 வருது ப்ரைஸ். ஸோ 20% வந்து $80,000. ஸோ $80,000 எல்லார்ட்டையும் இருக்குமா? இல்லை. ஸோ அதை இல்லாதவங்களை என்ன செய்வாங்கன்னா, மினிமம் 5%, 3.5% ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3.5%க்கு போவீங்களா இருந்தால் FHA லோன், கன்வென்ஷனல் லோன் இங்கே இருக்குது. ஸோ FHA கன்வென்ஷனல் எல்லாம் வந்து உங்களோட ப்ரைமரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும். ப்ரைமரி ரெசிடென்ட் என்னென்னா, நீங்கள் வீடு வேண்டி நீங்கள் தான் அங்கே இருக்க போகிறீங்க. ஸோ அதை வந்து வீடு வேண்டி ரெண்ட்டுக்கு இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறேன்னு அது வந்து வேறு, அது கொமர்ஷியல். ஸோ அந்த விஷயத்துக்கு டவுன் பேமெண்ட் வந்து 20%. இல்லாத ஆக்கள் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு இன்சூரன்ஸ், அது என்னென்னு பார்த்தா, ஓகே நீங்கள் அந்த 20% போடாததால் உங்களுக்கு ஒரு ப்ரைமரி மோர்கேஜ் இன்சூரன்ஸ்ன்ற ஒரு விஷயம் வேறு. ஸோ இப்போ இந்த ப்ரைமரி மோர்கேஜ் வந்து நார்மலாக வந்து இப்போ உங்களோட லோன் அமௌண்ட், அதாவது இப்போ நீங்கள் எவ்வளோத்துக்கு இதில் லோன் எடுக்கிறீங்க, ஸோ 320,000 0.4% per இயர், இல்லாட்டி 1.5% per இயர். அது உங்களோட கிரெடிட்ஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு அவங்க இந்த ரீசன் என்றதை சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில திங்க் பண்ணுவாங்க தானே, இது நான் கண்டினியூ, இது ஒரு சின்ன அமௌண்ட் வரும், எவ்வளோன்றதையும் பார்ப்போமே. ஓகே, 320,000
இன்ட்டு 0.4%. ஸோ ஆல்மோஸ்ட் இயருக்கு வந்து $1,280 பே பண்ண போகிறீங்க. ஸோ அதை 12 பிரிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் $106 நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் திங்க் பண்ணலாம், என்ன 30 இயர்ஸுக்கு நான் கண்டினியூஸாக நான் பே பண்ண போகிறேன்னா என்றது இல்லை. இது வந்து என்னென்னா உங்களோட லோன் பேலன்ஸ் வந்து இப்போ 78% வருதோ, ஹோம் வேல்யூண்ட 78%. அதாவது நீங்கள் மோர்கேஜ் கட்டி கொண்டு இருப்பீங்க, மோர்கேஜும் கட்டி கொண்டு இருப்பீங்க, அதே நேரம் இந்த பிஎம்ஐயும் கட்டுவீங்க. ஸோ உங்களோட பேலன்ஸ் ஹோம் வேல்யூண்ட 78%க்கு உங்களோட பேலன்ஸ் வரும்போது இந்த இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும். ஸோ அப்படி ஸ்டாப் ஆகாட்டி நீங்கள் அந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆகணும். ஸோ நான் லாஸ்ட் டைம் அந்த லைவில் நான் சொல்லியிருந்தேன் 20% வரைக்கும் இருக்குமெண்டு. நோ, 78%. அதாவது உங்களோட ஹோம் வேல்யூண்ட 78% வரைக்கும் அந்த பேலன்ஸ் வந்தால் தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த லிங்க் தந்திருக்கிறேன். இந்த லிங்கை நான் கீழே இந்த ஃபைலை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு எப்போ நிற்கும்ன்றது நீங்கள் பார்த்து இந்த லிங்க் மூலம் இது செய்யுங்க. நான் உதாரணத்துக்கு காட்டுறேன். இப்போ 500,000 வீடு, 10% டவுன். ஸோ நீங்கள் இப்போ 10% போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் மிச்சம் 10%க்கு 10% காணாததால நீங்கள் மோர்கேஜ் போட்டிருக்கீங்க. ஸோ இதன்படி பார்க்க இங்கே பாருங்கள், இதில் $563 என்னது வெறும் பிஎம்ஐ. இப்போ நான் சொன்ன $106 அது மாதிரி இல்லை. இது வந்து நீங்கள் $563 கட்டணும். எவ்வளோத்துக்கு? $450,000. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. ஏர்லியாக நீங்கள் 20% போடாட்டி அது எவ்வளோ காலம் நீங்கள் பே பண்ண போறீங்கன்னா 7 years 10 months. 7 years 10 months வேறு எவ்வளோ நாளுண்டு? ஆல்மோஸ்ட் 94. ஓ, 94 மாதம். அப்படியா? எஸ், 94 மாதத்துக்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அதுக்கு பிறகு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக கட்டுங்க. ஸோ உங்களோட வீடு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பே அவுட் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன தெரியல, இது வந்து இதுண்ட மோர்கேஜ் அமௌண்ட் வந்து 320,000. அது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, எல்லாரும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு இந்த கேள்விக்கு இது செய்யுங்க. உங்களோட வீட்டுண்ட ப்ரைஸ் வந்து 150,000. நான் வந்து 15,000 போட்டால் என்னுடைய டவுன் பேமெண்ட் எத்தனை % போட்டிருக்கிறேன்? அண்ட் எப்படியும் நான் 20% குறைவாக தான் போட்டிருக்கிறேன். ஸோ என்னுடைய மோர்கேஜ் இல்லை, பிஎம்ஐ பேமெண்ட் என்ன என்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நாங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோவை பார்ப்போம். இதே மாதிரி ஈச் மந்த் யூஸ்வலி இன்க்ளூட். ஓகே, அடுத்த விஷயம் தான் இருக்கிறதுல பெரிய விஷயம் என்னடா, இப்போ நீங்கள் மோர்கேஜ் பேமெண்ட் இதில் வந்து இப்போ இன்னும் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் மந்த்லி பே பண்ண போகிறீங்கிறது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது, சரிதானே? இப்போ பார்ப்போம், நீங்கள் மந்த்லி பே பண்ணுறதுக்குள்ள பிரின்சிபல் உங்களோட முதல், அதாவது நீங்கள் 320,000 லோன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த 320,000 லோனையும் கட்டணும். ப்ளஸ் அவங்க போடுற இன்ட்ரெஸ்ட். அதே நேரம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ன்னா எவ்ரி இயர் அதுவும் கூடும். இப்போ ரெண்ட்டுக்கு வந்து எப்படி ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எப்போவும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட வீட்டுக்கு வந்து ஹோம் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ வீட்டுக்கு நீங்கள் மோர்கேஜில் இருக்கிற டைமில் எதன் ஹோம் எதன் பிரச்சனை இல்லை, ஸோ ஹோமுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளவும் நீங்கள் இந்த ஹோம் இன்சூரன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அது டேஞ்சர். ஸோ இன்ட்ரெஸ்ட் கூடைக்க நீங்கள் நிறைய பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் குறையக்க அவங்க தந்தா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு குறையிறது கஷ்டம். ஃப்ளோட்டிங் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுங்க மேக்ஸிமம். மற்றது ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்னா இப்போ உங்களுக்கு எடுக்கும்போது 6.5 6.5 அப்படியே அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு காலம் பூரா இருக்க போகுது. அந்த மோர்கேஜ் லோனுன்ற 30 இயர்ஸுக்கும் இருக்க போகுது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு இப்போ வந்து நான் இந்த வீட்டுக்கு நாங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் என்றதை பார்க்குறதுக்காக நான் இந்த கால்குலேட்டர் இருக்குது, இதை நீங்கள் அடிச்சு பாருங்க. இந்த லிங்க் தரேன், அடிச்சு பாருங்க. இதில் வந்து நான் பாருங்க போட்டிருக்கேன் எல்லாமே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி இந்த பெர்சன்டேஜ் தான் இப்போதைய அன்பில். ஸோ உங்களோட இடத்துக்கு எந்த மாதிரி என்ன இருக்கோ அதை பார்த்து கணக்கை போட்டு பார்த்துட்டு பிறகு வீட்டை வேணுங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், டவுன் பேமெண்ட் நான் 20% போடுறேன். நான் அதை விடுவேன், சரியா? 30 years லோன் 6.5. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ட்ரெஸ்ட் தராங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நியூ ஜெர்சியில் வந்து 2.11%. எவ்ரி இயர்லி இதான் 2.11%. இப்போ நீங்கள் உங்களோட வீட்டின மதிப்பிட்ட 2.11%. அதே மாதிரி ஹோம் இன்சூரன்ஸ் வந்து நம்மளா 500,000 வீட்டுக்கு வந்து 2,000 per year, சரியா? பிஎம்ஐ இருக்குமா? இல்லை, ஏன்னா நான் 20% ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ பிஎம்ஐ இல்லை. HOAFன்றது வந்து சிங்கிள் வீடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் தான் அதெல்லாம் பொறுப்பு. அப்பார்ட்மெண்ட், டவுன் ஹவுஸ் அப்படியான டைப்புக்கு வந்து கூடுதலாக HOAFன்றது இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த ரூஃப் கவர் பண்ணும். HOAFக்குள்ள அந்த ரூஃப் வந்து லீக் ஆகாதுன்னா அவங்க ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே நேரம் ஸ்னோ கிளீனிங், புல் வெட்டுறது அப்படியான விஷயங்கள் அதுக்குள்ளே கவர் பண்ணுவாங்க. அதர் காஸ்ட் வந்து
எப்படி ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் எப்படியோ 5 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு ஒரு 4000 வருஷத்துக்கு ஒரு செலவு இருக்கும், சின்ன சின்ன செலவுகள் பைப்புடையும் அது இது இருக்கும். ஸோ அதுக்கான இது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் மேலே சொன்னால. ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து 5.7% இன்க்ரீஸ் ஆகுது, ஹோம் இன்சூரன்ஸ் வந்து 3% இன்க்ரீஸ் ஆகுது. மற்றதுலாம் இன்க்ரீஸ் ஆகல, அப்படியே ஃபிக்ஸ்டாகவே வைப்போம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்களா இருந்தா நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து மந்த்லி $2528 இவ்வளோ பே பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் திங்க் பண்ணுறீங்க என்ன 2000 பே பண்ணுறதுல 500 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன், ஸோ வெரி குட் என்று திங்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸோ இப்போ உங்களோட லோன் அமௌண்ட் என்னென்னா 4 லட்சம் ரூபா லோன் அமௌண்ட், இந்த 20% ஆகும். ஸோ 4 லட்சம் ரூபா லோன் அமௌண்ட் இப்போ உங்களோட கணக்குக்கு வரும். சரியா, 4 லட்சம் ரூபா லோன் அமௌண்ட் டிவைடட் பை 2528. சரியா, ஸோ நீங்கள் திங்க் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் 158 மாதத்தில் இந்த லோனை நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். அதாவது எத்தனை இயர் ரெண்டு பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் 13, ஓகே 20 வருஷத்தில் நீங்கள் இந்த லோனை ஃபினிஷ் பண்ணுவீங்கன்னு பார்ப்போம். திங்க் பண்ணினால் அதுதான் இல்லை. ஏனெண்டா இந்த லோனை பே பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆகும். ஸோ இதில் பாருங்க மோர்கேஜ் பேமெண்ட் வந்து நீங்கள் டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கண்டா தனியாக மோர்கேஜ். சரியா, இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அது இதெல்லாம் வந்து வேறு, அதெல்லாம் இந்த மந்த்லி பேமெண்ட்டுக்குள்ள வரையில. சரியா, தனியாக மோர்கேஜ், இந்த லோன் ப்ளஸ் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டு விஷயமும் சேர்த்து நீங்கள் 30 வருஷத்தில் $9,10,000 எவ்வளோ நீங்கள் லோன் எடுத்தீங்க? 4 லட்சம், ஆல்மோஸ்ட் டபுளை விட கூட பே பண்ணிட்டீங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு 879 ரூபா. ஸோ இது வந்து 30 வருஷமாக அந்த இன்க்ரிமெண்ட் எல்லாம் சேர்த்து போட்டு கிடக்கு. அதர் கோஸ்ட்டும் பாருங்க அப்படியே போட்டு டோட்டலாக உங்களோட வீடு பே அவுட் பண்ணி முடிக்க உங்களோட கையால் மட்டும் $1.916 மில்லியன் போயிருக்கு. சரியா, இப்போ நீங்கள் எவ்வளவு லோன் எடுத்துனீங்க, எவ்வளவு வீட்டுக்கு நீங்கள் எடுத்துனீங்க? ஜஸ்ட் 4 லட்சம் ரூபா லோன் எடுத்துனீங்க, அதுலேயே நீங்கள் ஆல்ரெடி டபுள் பே பண்ணிட்டீங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்சூரன்ஸ், சரி ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்சூரன்ஸு மோர்கேஜ் முடிஞ்சோடனே நிற்காது, அது கண்டினியூவாக நீங்கள் பே பண்ணி கொண்டு தான் இருக்கணும். சரியா, இது உங்களுக்கு ரிமெம்பர், நீங்கள் இது தெரியாமல் வேண்டிடாதீங்க ப்ளீஸ். ஸோ 30 இயர்ஸுக்கு ப்ளஸ் உங்களோட மோர்கேஜ் ஃபினிஷ் ஆனாலும் நீங்கள் வீட்டுக்கு வந்து இது செஞ்சு தான் ஆகணும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் பே பண்ணி தான் ஆகணும், ஹோம் இன்சூரன்ஸும் பே பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ நான் இந்த 30 வருஷத்துல இந்த வீடை இப்போ அவசரப்பட்டு வேண்டாமல், சரி ஓகே நான் காசை சேர்த்து போட்டு வேண்டும் பார்ப்போம். சரியா, இப்போ இந்த வீட்டோட பெறுமதி எவ்வளோ வேறுமென்று நினைப்போம்டா அதையும் பார்ப்போமே. பெறுமதி பார்க்கறதுக்கு சரியா, வீடு வந்து அவரேஜா 4% இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, 1.04% இன்க்ரீஸ் ஆகுது பெர் எவ்ரி இயர். ஸோ இப்போ வந்து இந்த வீட்டோட வேல்யூ வந்து 1.621 மில்லியன். சரி, அதாவது 16 லட்சம் ரூபா தான் இந்த வீட்டுண்ட மொத்த மதிப்பு. சரி, 5% போடுவோமே. ஸோ 2.1 மில்லியனுக்கு இந்த வீடு இருக்கு. சரியா, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இப்போ நீங்கள் அந்த 1 லேக் இப்போவும் இருக்கு தானே, ஏன்னா நீங்கள் இப்போ வீடு வேண்ட ரெடியாக நீங்கள் தானே. ஸோ உங்கள்கிட்ட அந்த 1 லேக் இருக்கு. ஸோ இதை நான் இன்வெஸ்ட் பண்ண என்ன ஆகுன்றதை பார்ப்போம். ஸோ 1 லேக் ப்ளஸ் மந்த்லி. ஓகே, இப்போ நாங்கள் $2,000 வீட்டில் இருக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் எவ்வளோ பே பண்ணுறோம் அவுட் ஆஃப் பாக்கெட்? ஆல்மோஸ்ட் 1400. பாருங்க 1400. சரி ஓகே, நாங்கள் இந்த மந்த்லி பேமெண்ட்டே பே பண்ணுறோன்னு வைங்க. ஸோ நீங்கள் வீடு வேண்டிங்கன்னா 4000 பே பண்ணுவீங்க. ஓகே, ரெண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1400 மிச்சம். சரி ஓகே, 500 ரூபா போடுவோமே, ஏன் 1000 இல்லை, 30 வருஷம் 10%. ஸோ இப்போ உங்கள்கிட்ட 30 வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட வந்து 2.73 மில்லியன் என்ன, அதாவது என்ன, நீங்கள் ரெண்டில் இருந்து கொண்டு ஜஸ்ட் 500 ரூபா மாதம். இப்போ நீங்கள் ரெண்டில் 2500 இருந்து வீடு வேண்டி நீங்கள் 4000 பே பண்ண போகிறீங்க. சரியோ, இப்போ அதே விஷயத்த அந்த 1 லேக்கையும் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மந்த்லி நீங்கள் 500 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுக்கொண்டு உங்களை 30 வருஷம் கழிச்சிட்டு 2.731 மில்லியன் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடு என்ன விலைக்கு வரும்னு பார்த்தீங்க? ஸோ 2.16 மில்லியன். இப்போ நீங்கள் இந்த காசை வச்சு அந்த வீட்டை ஃபுல்லாகவே வேண்டலாம். ப்ளஸ் உங்களுக்கு இன்னும் ஒரு 6 லட்சம் ரூபா இருக்குது, அதை நீங்கள் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டே விடலாம். ஸோ இது என்னுடைய விஷயம். ஸோ அந்த லைவை பார்க்காத பாருங்க, ஏன்னா அந்த லைவில் நான் ஒரு சில விஷயங்கள் அந்த கோஸ்ட்கள் அது இது நிறைய போட்டிருக்கேன், எக்ஸாம்பிள் சொன்னான். ஸோ நான் இந்த இன்ட்ரெஸ்ட் விஷயம் தான் அதில் சொல்லல, அதனால தான் நான் இந்த வீடியோ எடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. ஸோ அதையும் ஒருக்கா பாருங்க, லைவை பார்க்காதாக்கள் இந்த ஃபர்ஸ்ட் லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் ஹோம் ஈக்விட்டி? உங்களுக்கு தெரியும் தானே, ஈக்விட்டின்றது என்ன, சொத்து. அது நீங்கள் வீடு வேண்டதால சொத்து. இப்போ ஹவுஸ் வேல்யூ வந்து 5 லட்சம், மோர்கேஜ் வந்து 3 லட்சம், பிரின்சிபல் ஓகே பேலன்ஸ் இல்லை, இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து இல்லை, பிரின்சிபலில் 3 லட்சம் மோர்கேஜ் இருக்குண்டா நீங்கள் 2 லட்சம் ரூபா பில் பண்ணிட்டீங்க. வெரி குட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா if the home values rise while you pay down the loan, the equity can grow even more. இப்போ என்னடா நான் சொன்ன அதே விஷயம் தான், வீட்டின் பெறுமதி கூட உங்களோட சொத்து மதிப்பு கூடும். எனக்கு என்ன பிடிக்காத விஷயம்டா, இப்போ உங்களுக்கு சடனாக ஒரு ரிட்டர்ன், இப்போ ஓகே இது வந்து 10 லட்சமாக மாறிட்டுன்னு வைப்போம். இப்போ உங்கள்கிட்ட 3 லட்சம், சரி 7 லட்சம் ரூபா உங்கள்கிட்ட பேலன்ஸ், உங்களோட சொத்து மதிப்பு இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு 1 லேக்குக்கு ஒரு பிரச்சனை வருது. ஆனால் இந்த வீட்டை நீங்கள் 1 லேக்குக்கு விற்கலாமா? கீழே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, போஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிற விஷயத்தை.
பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ பார்ப்போம். நீங்க விற்க இல்லாது என்னடா வீடை நீங்கள் பாதி பாதியாக விற்க இல்லாது. அது ஒரு எனக்கு பிடிக்காத விஷயமா தான். நாங்கள் இப்போ பேப்பர் வைஸ் இப்போ மதிப்பு வந்து கூட்டிட்டது, எஸ் ரைட். ஆனால் உங்களால் அந்த வீட்டை பாதியாக விற்க இயலாது. ஸோ அந்த ரீசனுக்காக எனக்கு ஓகே. ஆனால் அதே நேரம் நீங்கள் 10 லேக்கு உங்களோட எமர்ஜென்சிக்கு நீங்கள் விற்க இயலும்டா, அதுவும் கஷ்டம். அவசரமாக உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு விற்க இயலும்டா, அது ஒரு பிரச்சனை இருக்குது. சொத்து இருக்குது, உங்களோட பேப்பர் வைஸ் உங்களுக்கு சொத்து 1,00,000 இருக்குது. ஆனால் அதில் வந்து உங்களுக்கு ஒரு $50,000 உங்களுக்கு கையில் அவசரமாக தேவைண்டா, தருவானா? இல்லை. அது ஒரு ரிஸ்க் இருக்குது பாருங்க. ஸோ ஓகே, ஹிடன் காஸ்ட் என்ன? பையிங்கில் என்ன ஹிடன் காஸ்ட்டுண்டா, மெனி பீப்புள் கம்பேர். ஓகே, இதை தான் நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ இப்போ திங்க் பண்ணுற எல்லாம் வந்து நான் 2,000 ரெண்ட்டுக்கு பே பண்ணுறேன். ஸோ மோகேஜுக்கு டோட்டலாக 2,000 வந்தால் ஓகே தானே என்றதை கம்பேர் ஓகே தானேன்னு வரும். ஸோ இப்போ நான் முதலே சொன்னேன் தானே, இந்த விஷயத்தில் 2,500 பே பண்ணுவேன் திங்க் பண்ணுவேன். ஆனால் அது ஃபைனலாக மொத்தமாக பே பண்ண வேண்டிய விஷயம் என்ன இருக்குது பாருங்க, 3,900 per month பே பண்ணுவேன். ஸோ இது வந்து ஹிடன் காஸ்ட்டாக போயிடும். இப்போ எல்லாம் தெரிஞ்சாக்கள் வெரி குட், தெரிஞ்சு செய்கிறீங்கன்னா ஓகே. ஸோ உங்களுக்கு நான் இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து 2.1%, 11% ஹவுஸ் வேல்யூ, எவ்ரி இயர் வந்து 4.7% இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஹோம் இன்சூரன்ஸ் இப்போ வந்து 4%ல இருக்குது. அதே மாதிரி எவ்ரி இயர் 3%க்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் நார்மலாக வந்து அவரேஜாக ஒரு ஆள் வந்து வீட்டுனா 1%, அதாவது 4,00,000 வீடுனா 4,000 அவர் செலவழிக்கிறார் பெர் இயர் மெயின்டெனன்ஸுக்கு மட்டும், ஏதாவது ரிப்பேர் ஆகுது. இதை விட ப்ளஸ் என்னென்னா க்ளோசிங் காஸ்ட்ன்றது வந்து வீட்டுண்ட பெருமதியின் க்ளோசிங் காஸ்ட் 7% நீங்கள் இது ஸ்டார்டிங்கில் நீங்கள் பே பண்ணணும். இது வந்து அந்த டவுன் பேமெண்ட்டை விட நீங்கள் இந்த க்ளோசிங் காஸ்ட் நீங்கள் பே பண்ணணும். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட் ரீசெண்டாக வேண்டியிருந்தவர், அவருக்கு வந்து 3 to 5% தான் புரோக்கர் சொன்னதான். ஆனால் ஃபைனலாக அவருக்கு முடிஞ்சது ஆல்மோஸ்ட் 10% முடிஞ்சது. ஸோ இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. பட் எப்போவுமே வந்து மேக்ஸிமம் நீங்கள் வச்சிருங்க. மினிமமில் வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் வரும். வீடு வேண்டோணுமா அந்த ஃபைனலாக தோட் வர வைக்கிட்டு. ஸோ இது வந்து இருக்குது க்ளோசிங் காஸ்ட். அதாவது இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா, டைட்டில் சேஞ்ச், மற்றது ப்ரோக்கரேஜ் ஃபீஸ், அந்த லோயர் ஃபீஸ், அது எல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் இந்த அமௌண்ட். இப்போ நான் எல்லாமே வந்து சொல்கிறது 4,00,000 வீட்டுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை போட்டு பாருங்க. அதே மாதிரி செல்லிங், நீங்கள் வீடை விற்றாலும் ஹோம் வேல்யூ வந்து 7%, சரிதானே? ஸோ இப்போ பாருங்க 1.8 மில்லியன் அந்த வீடு வருதுன்றது பார்த்துனாங்க. கால்குலேட்டர் 2.16 மில்லியன், 216 ஓகே மில்லியன். இதுன்ற 7%. ஸோ பாருங்க, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா நீங்கள் வீடு விற்க திருப்பி அதில் உங்களோட காசு காணாமல் போயிடும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் 2.16க்கு விற்றீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட கைக்கு வரப்போகுது 2 மில்லியன் தான் வரப்போகுது. இதை விட டேக்ஸ் இல்லா விஷயம் இருக்குது. டேக்ஸ் என்னண்டா, இப்போ சிங்கிளாக இருந்தீங்கன்னா, சிங்கிள்ண்டா உங்களோட ப்ராஃபிட்டில் வந்து 250K அவாய்ட் பண்ணிட்டு தான் பேலன்ஸுக்கு இது அடிப்பாங்க. மேரீடாக இருந்தால் 500Kக்கு உங்களுக்கு பேலன்ஸுக்கு தான் செய்வாங்க. ஸோ அதாவது பார்ப்போம், மேரீடாக பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் செல்லிங் காஸ்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து 2 மில்லியன் இருக்குது, சரியா? 2 மில்லியன் இருக்குது. இப்போ இதில் வந்து வீட்டின மதிப்பு எவ்வளவு? 500,000. இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளவு? 150. ஓகே, இதுக்கு தான். இப்போ இதுலேயும் வந்து 150Kக்கு, சரியா? இதை வந்து வீட்டுண்ட இப்போ அந்த க்ளோசிங் செல்லிங் காஸ்ட் பே பண்ணதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ். இது வந்து உங்களோட வீட்டுண்ட வேண்டைக்கு இந்த வீடு 5 லட்சத்துக்கு வேண்டிங்க. இதுதான் வந்து ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் மேரீடுன்றதால 5 லட்சத்தை எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் 10 லட்சத்துக்கு 25% படி, சரியா? 25% படி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க, சரியா? 10 லட்சத்துக்கு 25% 250K டேக்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பேலன்ஸ் வந்து இவ்வளவு இருக்க போகுது, சரியா? இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்க போகுதுன்னா 1.7 மில்லியன் தான் இருக்க போகுது. அதாவது வீட்டின மதிப்பு ப்ளஸ் அந்த அவங்க அவாய்ட் பண்ண 5 லட்சம், ஸோ ப்ளஸ் இந்த பேலன்ஸ். ஸோ உங்களோட கைக்கு கணக்காக கடைசியாக வரப்போகிறது 1.75 மில். ஓகே, ஆனால் வீடு விற்றது எவ்வளோத்துக்கு? 2.162 மில்லியன், சரியா? இப்போ இந்த விஷயத்தை பாருங்க. இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் எவ்வளோ நீங்கள் இதை மட்டும் கட்டிட்டீங்கன்னு பாருங்க. 1.916 மில்லியன் நீங்கள் கட்டியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பேலன்ஸாக கைக்கு வர்றது வந்து 1.75 மில்லியன். ஸோ இப்போ நீங்கள் வீடு வேண்டது லாபம் பண்ணுறீங்களா நட்டம் பண்ணுறீங்களா? ஐ டோன்ட் நோ, அது உங்களோட சாய்ஸ். ஸோ இது என்னுடைய சாய்ஸ். இது எதாவது பிள்ளை இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நானே லேர்ன் பண்ண தான் மேடம், நான் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச வரைக்கும் இப்படி தான் கிடந்தது. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சொன்னேன். ஓகே, இப்போ ரெண்ட் வந்து பெஸ்ட்டுன்றதை பார்ப்போம். உங்களுக்கு தெரிந்தானே, வீடு ஏர்லியாக நீங்கள் ரீசெண்டாக மூவ் பண்ண போகிறீங்கன்னா வீடு குட், நிறைய காசு இல்லை, அதாவது டவுன் பேமெண்ட்டுக்கு காசு இல்லைண்டா, எஸ் ரெண்டில் தான் இருந்தாகணும். உங்களுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது இது இந்த பைப் உடஞ்சா நீங்கள் தான் மாற்றணும், ஒரு ஆளை குளிக்கணும், அது இருந்தால் நீங்கள் ரெண்டில் இருக்கலாம். அதே நேரம் ஃப்ளெக்சிபிலிட்டி, நீங்கள் வீடு மூவ் பண்ணலாம். ஓகே, 1 மந்த்துக்கு ஸ்ரீலங்கா இல்லாட்டி 6 மந்த்துக்கு ஸ்ரீலங்காவில் போய் நின்றுட்டு திருப்பி வந்து ஓகே திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அது என்ன. ஆனால் வீடு வேண்டினால் பை ஓகே,
அட்லீஸ்ட் வீடு வேண்டி நீங்கள் இருந்தால் அட்லீஸ்ட் 6 வருஷத்துக்கு கூட அந்த வீட்டில் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓரளவு லாபமாக இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். யூ ஹேவ் எமர்ஜென்சி ஃபண்ட் கட்டாயம் தேவை. ஏண்டா நீங்கள் இந்த 4000 என்னத்தை தான் செஞ்சாலும் நீங்கள் அந்த மந்த்லி நீங்கள் 4000 பே பண்ணித்தானே. எஸ், ரெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணித்தானே ஆகணும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. 4000 கட்டியலைன்னா உங்களுக்கு அந்த உலகாலம் கட்டின பிரச்சனை இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொத்து பில் பண்ணுறேன்னு திங்க் பண்ணுவீங்க. பட் இந்த ஒரு மாதம் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியே கைவிட்டு போக ஒரு மாதமாக ஆயிரம்னோ ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு தெரியப்படுத்துங்க. இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஓகே 6 மந்த் கட்டையிலண்டா மேபி உங்களோட வீடு பாரி போகலாம். ஸோ இவ்வளோ காலம் நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து இவ்வளோ நாள் நீங்கள் பே பண்ண சொத்து இல்லாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. யூ கேன் கம்ஃபர்டபுளி அஃபோர்ட் த மந்த்லி காஸ்ட். எஸ், அட்லீஸ்ட் உங்களோட பட்ஜெட்டில் வந்து இந்த 4000ன்றது ஜஸ்ட் ஒரு 50%. அதாவது உங்களோட கைக்கு 8000 வருதா, நீங்கள் 4000 ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? நான் சொல்லுவேன் ஓகே. ஏன்னா உங்களுக்கு 50 அமெரிக்கா பொறுத்தவங்க 50% உங்களோட வீட்டுக்கு 50% 70% ஆல்மோஸ்ட் போகுது. 50% போனால் பெட்டர். உங்களோட பட்ஜெட்டில் வந்து உங்களோட வீட்டுக்குன்னு 50% போகுதுன்னா வெரி குட், நல்ல விஷயம். ஸோ அந்த டைமில் வீடு வேண்டது நீங்கள் ஆப்ஷனாக திங்க் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அங்கே 4000 இருக்குது மற்ற உங்களோட காஸ்ட்டுக்கு. ஸோ யூ வாண்ட் பில்ட் லாங் டேர்ம் வெல்த் பில்டிங். எஸ், உங்களோட 30 வருஷம் முடியுது உங்களுக்கு அந்த 1.7 மில்லியன் இருக்கும். இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு ஆள் 2000க்கு ரெண்ட்லேயே இருக்கிறார். நாங்கள் சொன்ன மாதிரி இருக்கிற என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தால் மேபி இருப்பார் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து 720,000 எங்கே போயிட்டுது, எங்கேயோ இருந்துட்டு தான் வேஸ்ட்டாக தான் போனது. பட் ஒன்றும் செய்யலாது. ஆனால் அவர்கிட்ட இந்த விஷயம் இருக்கு, 2.73 மில்லியன் இருக்கு, விளங்குதா? ஆனால் அவர் 700,000 த்ரோ பண்ணியிருந்தாலும் அவருடைய கையில் 2.7 மில்லியன் இருக்கு. அதே நேரம் அவர் 2.1 மில்லியனுக்கு வித்தாலும் 6 லட்சம் ரூபாய் காசு கையில் இருக்கு. அதே நேரம் வீடு வேண்டுறாக்கள் விப்பிங்களான்றதே முதல் திங்க் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து வீடை வேண்டிட்டு விற்கிறது குறைவு. ஸோ திங்க் பண்ணுங்க, வீடு விற்பீங்களா? ஓகே, விப்பிங்களா இருந்தா வித்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய போறீங்க? வித்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ரெண்டில் இருக்க போறீங்களா, இல்லாட்டி இன்னும் சீப்பான இடத்துல போய் இருக்க போறீங்களா? ஐ மீன் சீப்பான விலையில் இப்போ 1.8க்கு வித்துட்டு ஒரு 200,000 அப்போ 200,000 இருக்கிற வீட்டில் போயிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் குறைஞ்சிருக்கு, வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது மேபி. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, அதெல்லாம் திங்க் பண்ணி தான் இது செய்யணும். ஸோ இப்போ என்னடா யூஎஸ் வந்து ஒரு சர்வே படிப்பு சொல்லுது என்னடா, அட்லீஸ்ட் 6 வருஷத்துக்கு கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு வீடு வேண்ட வீடு வந்து லாபம் பண்ணுற மாதிரி. ஆனால் எல்லாத்துக்கும் முதல் இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ இது தெரியும் தானே உங்களுக்கு, இது சொல்லவே தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாருங்க. $2,000 per month ரெண்ட்டுக்கு இருந்தால் அந்த 500 அவர் இன்வெஸ்ட் பண்ணுறார். ஈஸி டு ரீலோகேட். சரியா? பைக்கு வந்து 2,500 per month பே பண்ணுறார். ஆனால் அவர்கிட்ட பில்ட் எக்விட்டி ஓவர் டைம் சொத்து அவர் இது செய்கிறார், ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டெனன்ஸ். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் நல்லது தான். ஸோ அது உங்களை பொறுத்து இருக்குது. ஸோ இதில் எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான் இதில் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ இந்த இது வந்து பை வர்சஸ் ரெண்ட் கால்குலேட்டர் இந்த இடத்துல போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லு எது பெஸ்ட்டுன்றது. ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ரெண்டிங் இஸ் சீப்பர். ஸோ நீங்கள் மேலே எல்லாம் சொன்ன அவ்வளோ விஷயத்தையும் தான் அதில் இன்க்ளூட் பண்ணி போட்டுனேன். ஸோ இது சொல்லுது ரெண்டிங் இஸ் சீப்பர் இன் நெக்ஸ்ட் 30 years. ஸோ நீங்கள் வீடு வேண்டாதீங்க, ரெண்ட்லேயே இருங்கன்றதை சொல்லுது. இது வந்து இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இவ்வளோ தான் தேவையான விஷயம். ஸோ ஓகே, இவ்வளோ தான் தேவையான விஷயம். ஸோ இதே மாதிரி வேறு எதுவும் தேவையான கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ வித் மை ஜேர்னி. தேங்க்யூ.